நார்மலாக இருக்கிற நம்மள கமலஹாசன் மாதிரி ஆக போகிறாங்களாம். என்னோடக்கா கண்டிப்பாக கழட்டணுமா? ஸோ கழட்டிடலாம். இப்போ என்னக்கா ஏதோ சவுண்ட்லாம் வருது, பயமாக இருக்கேக்கா? இப்போ நான் உங்களுக்கு பண்ணுறது வந்து 11 ஸ்டெப்பில் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நல்லா கலராக ஒன்றுட்டா? ஆமாம், RF இது ரேடியோன்றீங்க, சவுண்டே வரல. ரேடியோ ஃப்ரீக்வன்சி. ஓகே. ஸோ நாளைக்கு இதுக்கப்புறம்லாம் நான் வந்து மெயின்டைன் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணணும் மேம்? அல்ட்ரா சவுண்டு மைல்டாக ஒரு ஷாக் வரும். ஷாக் வருமா? ஐயோ ஐயோ அக்கா எதாவது தப்பா கேட்டேன், தப்பா தேடிங்கக்கா. ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன், பரவாயில்லன்னு. கொஞ்சம் கலராக இருந்தா இதை போகிறவங்க வரவங்க அப்படி பார்ப்பாங்க, நம்ம வெள்ளாட்டுக்கறியா சாப்பிட்றா வெள்ளையாயிடலாம் அப்படின்ட்டாரு. ஓ சுட போறீங்களா? ஓ விட்டாருக்கா. அது மாட்டலன்னா லேசர் உங்கள் கண்ணில் படும். அழகை விட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிடாதீங்கக்கா. நல்லா கண்ணை கட்டி காட்டில் விட்டுட்டு யாரோ ஒரு 4-5 பேர் வந்து சுடுற மாதிரியே இருந்ததுக்கா. டப்பு 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 டப்புன்னு சுட்டிங்கக்கா. அதெல்லாம் பண்ணுறோம்ல, இதனால் ஏதாவது சைட் எஃபெக்ட் ஏதாவது இருக்குமா? டான்னா நம்ம அந்த இவர் சிவகார்த்திகேயன் நினைச்சாரு அந்த படமா? ஆமாம், 5 பூதங்களை அடிப்படையாக வச்சு செயல்படக்கூடிய ஒரு மருத்துவ முறை. அப்புறம் வந்து கிளினா கிளி அப்படிங்கிறது வந்து ஒரு அந்த கிளி இல்லையா? அந்த கிளி கிடையாது. இந்த ஜென்ரேஷன்ல வந்து ஒரு இயற்கை முறையில வைத்தியம் பண்ணோம்னா நம்ம வர வேண்டிய இடம் சோல் ட்ரீ தான். சூப்பர், வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் கொடுத்தீங்கன்னா சொல்லும் போது காலை நீட்டணும். என்ன? ஓகேண்ணா, நீட்டுங்க, காலை நீட்டுங்க. அப்படி இல்லை, ஸ்லோவா. ஸ்லோவா. ஓகே ஓகே. எலும்பு மண்டலத்தை சீரமைக்கிறதுனால உங்களுடைய ஒட்டுமொத்த உள்ளுறுப்புகளும் சீரமைக்கப்படும். ஓ பயமாகுது. நம்ம அப்பா அப்பா குமிழட்டாயிருக்கு கேஸ் வந்து வெளியேறது தான் அந்த சத்தம் வர்றது. ஓ ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க. மாக்ஸா அப்படின்னு சொல்றது இப்போ பண்ணப்படுறது வந்து அக்கு மசாஜ் அப்படின்னு சொல்லுவோம். வந்து ஒரு பாரம்பரிய வைத்திய முறை. ஆனால் இதுக்கு என்னென்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல் பெட்ராப். நான் உங்களுக்கு மாட்டேன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோல் ட்ரீன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான வெல்னஸ் சென்டருக்கு தான் உங்களுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலம்பாக்கம் சுண்ணாம்புக்குளத்தூர் ரோட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் இருக்குது. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999 வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபேஷியல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரபிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெல் ட்ரைன்டு தெரபிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. என்னென்ன தெரபிஸ்ட்லாம் வச்சுருக்காங்க, என்னென்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கைரோ தெரப்பின்னு சொல்கிறாங்க, அக்கு பஞ்சர் சொல்கிறாங்க, அண்ட் டான்லாம் சொல்கிறாங்க. என்னடா இது டான்லாம் சொல்கிறாங்களேன்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கான். ஸோ சூப்பராக இருந்தது. ஓகே, நம்ம ஹைட்ரோஃபேஷியல் சீப்பஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹைட்ரோஃபேஷியல் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிக்கு எங்கடா தராங்க அப்படின்னு பார்த்தா நம்ம கோவிலம்பாக்கம்ல கொடுத்துட்டு இருக்காங்க. சோல் ட்ரீல 999 ரூபீஸ்க்கு தராங்களா, எப்படின்னே தெரில. ஸோ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிராப் பண்ணிக்கோங்க. இது எங்கே இருக்குது, உள்ள என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் இருக்குன்றதை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அக்கா வந்திருக்காங்க. அக்கா உங்கள் பேர்? ரூத், RUTH. ஓ ரூத். ஓகே, ரூத் அக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேடம் சொன்ன மாதிரி நார்மலாக இருக்கிற நம்மள கமலஹாசன் மாதிரி ஆக போகிறாங்களாம். ஸோ பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கன்னு. அக்காவோட பட்டர்ஃப்ளை கம்பல் வேறு லெவலில் இருக்கா, ஜாலியாக சிரிச்சுனே பேசுங்கக்கா. ஓகே ஓகே சூப்பர். கண்ணாடி கழட்டணும்லக்கா? கண்டிப்பாக கழட்டணுமா? ஸோ கழட்டிடலாம். ஓகே, ஜீன்ஸ் பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேஷன் தேட்டர் கூட்டு போகும்போது இந்த மாதிரி தான் கூட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. என்னக்கா பண்ணுறீங்க? நான் இப்போ உங்களுக்கு வந்து டெர்மா பிளானிங் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இது வந்து டெட் செல்ஸ் ரிமூவ் ப்ராசஸ் இது. ஓகே. டெட் செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதாகிடுமாக்கா? ஆமாம். ஓ ரிமூவ் ஆகிடும். இப்போ என்னக்கா பண்ணுறோம்? கிளென்ஸ் பண்ணுறோம், டீப் கிளென்ஸ். ஓகே. இது மூலம் ஆயில் டஸ்ட் எல்லாமே கிளென்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸா? ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஓகே. இப்போ என்னக்கா ஏதோ சவுண்ட்லாம் வருது, பயமாக இருக்கேக்கா? பயப்படுற மாதிரி ஒன்று இது. ஓகே. செக்ஷன் இது. ஓ. ஸோ இது சீரம் மிக்சடு. ஓகே. இது வந்து எல்லாமே இதுக்கப்புறம் பண்ணுறது எல்லாமே ஸ்கின் க்ளோனஸ்க்காக பிரைட்னஸ்க்காக பண்ணுறேன். ஹைட்ராஃபேஷியலோட ஸ்டெப்ஸ் இது. ஓ, இது என்னதுக்கு அப்ளை பண்ணுறீங்க? இது வந்து ஸ்க்ரப் அப்ளை பண்ணி ஓகே ஸ்க்ரப்பில் மசாஜ் கொடுப்பேன். ஓ, இப்போ வந்து ஸ்க்ரப்பர் மிஷினில் ஓகே. ஸோ ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண போகிறோம். ஓ, மிஷின் வச்சா? மிஷின் வச்சு. ஓகே.
மொத்தம் எத்தனை ஸ்டெப்க்கா அது? இப்போ நான் உங்களுக்கு பண்ணுறது வந்து 11 ஸ்டெப்பில் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. இதில் 7 in 1 டைப் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது. ஓ. 11 in 1 டைப் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது. ஓகே. இது என்னதுக்கா? இது வந்து ஜெல் அப்ளை பண்ணுறேன். ஓகே. அல்ட்ரா சவுண்ட் கொடுக்க போகிறேன். ஜெல் அப்ளை பண்ணி அல்ட்ரா சவுண்ட். அல்ட்ரா சவுண்டா? அப்படி அது என்ன ப்ராசஸ்? அது எதுக்காக? இது வந்து கொலாஜன் பூஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டியது. ஓ. இது என்னது மேம்? இதுவும் அதே ஜெல் தான். இது இன்னொரு டைப் ஆஃப் ஜெல்லு. ஓகே. ஸோ நான் இது உங்களுக்காக வேண்டி இது போடுறேன். இந்த ஜெல்லு இன்னும் நல்லா கலராக ஒன்றுட்டா? ஆமாம். RF இது. RF ரேடியோ ஃப்ரீக்வன்சி. ஓகே. ஸோ இது எல்லாமே ரேடியோன்றீங்க, சவுண்டே வரல. ரேடியோ ஃப்ரீக்வன்சி. ஓகே. இது எல்லாமே கொலாஜன் பூஸ்ட்டு, க்ளோனஸ் பிரைட்னஸ்க்காக பண்ணுறது. ஓகே 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 ஓகே. எவ்வளோ நாளைக்கு ஒன்ஸ் நம்ம பண்ணணும் மேம் இது? ஆஃப்டர் 15 டேஸ்க்கு அப்புறம் 30 டேஸ்க்குள்ளே. ஓகே. 15 to 30 டேஸ்க்குள்ளே தான் பண்ணணும். இப்போ நான் லாஸ்ட் டைம் பண்ணேன் 40 டேஸ் ஆயிடுச்சு. அப்போ அது அவள் தானா போட்டு அழிச்சிட்டு திருப்பி ஃபஸ்ட்டில் இருந்தா? ஸோ நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது தான் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஓகே ஓகே. 6th எடுக்கலாம், 7th ட்ரை பண்ணணும். கரெக்டாக? கண்டிப்பாக 6 ஸ்டெப் எடுக்கணுமா? ஆமாம். ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணோம்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து. நீங்கள் நிறைய வெளியே போகிறீங்க, வெயில்ல பொல்யூஷனில் அந்த மாதிரி இருக்கும்போது சார் நமக்கு அடிக்கடி டேன் ஆகிட்டே இருக்கும். நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது ஸ்கின் நல்லா க்ளீனாக இருக்கும், க்ளோனஸ்க்காக. ஓகே ஓகே ஓகே. இது வேற என்ன மேம் பண்ணுறது? இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறோம். இன்றைக்கி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன், இதோ இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தேன், ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு இதுக்கப்புறம்லாம் நான் வந்து மெயின்டைன் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணணும் மேம்? ஸோ நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைஸ் யூஸ் பண்ணலாம். சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைஸ். ஓகே ஓகே ஓகே. என்ன மேம் ரெக்கமெண்ட் பண்ணுறோம்? நம்மகிட்ட இருக்கா? நம்மக்கிட்ட நம்ம ப்ராடக்டாக இருக்குது. ஓகே. இருக்கா ப்ராடக்ட்டு? இருக்குது. ஓகே. இது வந்து அல்ட்ரா சவுண்ட். அல்ட்ரா சவுண்டு. அது ஃபேஸ்க்கு எல்லாமே பண்ணுவோம். ஐஸ் கிட்ட வந்து வராது எதுவுமே. ஸோ அதனால் ஐஸ் இந்த டார்க் சர்க்கிள்லாம் போகிறதுக்காக ஸோ இது பண்ணுறேன். ஓகே ஓகே. இந்த நைட்லலாம் தூங்காமல் ஃபோன் ஒன்றே இருக்கிறதுனால அது ஆகிடுதுட்டேன் மேடம். ஆமாம். அது நம்ம மேலே இதை மட்டும் எடுக்கிறதுல நம்மளும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி ஃபோன் பார்க்காம கரெக்டாக தூங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் எனக்கு கொஞ்சம் மைல்டாக ஒரு ஷாக் வரும். ஷாக் வருமா? ஆமாம். ஐயோ. மைல்டாக தான் இருக்கும். பாருங்க, நான் வைக்கிறேன், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் சொல்லுங்கள். பார்த்துக்காக்கா, ஒரே பையங்க எங்கள் வீட்டில். பயப்படாதீங்க. ஓகே. ஐயோ அக்கா 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 எதாவது தப்பா கேட்டால் தப்பாக தேவைங்கக்கா, ப்ளீஸ்க்கா. நல்லா இந்த சிவாஜி படத்தில் ரஜினி கொடுத்த மாதிரி ஷாக் கொடுக்குறாங்க. உங்களுக்கு நான் ஆஃப் பண்ணிடுறப்போ மசாஜ் மட்டும் கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்படியா? ரிசல்ட் 0 ஆகிடக்கூடாதுக்கா? ரிசல்ட் இருக்கும். ஓகே. ஆஃப் பாயிண்ட்ல வச்சிருக்கேன். ஓ. அதனால உங்களுக்கு தெரியாது. ஸோ இதுவும் கொஞ்சம் ஷாக் வரும். இதுவும் ஷாக் வருமா? ஆமாம், மைல்டாக ஷாக். ஓ. பார்க்குறேன் உங்களுக்கு வைக்கிறவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லுங்கள். இது பரவாயில்லக்கா. ஐயோ, தெரியாமல் சொல்லிட்டேன், பரவாயில்லன்னு. இப்போ நீங்கள் எதுக்காக ஃபேஷியல் எடுக்க வந்திருக்கீங்க? அக்கா வாயில வச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் என்னக்கா பதில் சொல்கிறது? இல்லைக்கா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாயிட்டே போகிறோண்ணா. ஸோ என்னடா கருப்பாயிட்டே போகிறோமே அப்படின்றதுக்காக கொஞ்சம் கலராக இருந்தால் இதை போகிறவங்க வரவங்க அப்படி பார்ப்பாங்க, நம்ம வியூவர்ஸ்க்கும் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்றதுக்காக அப்படியே இது எடுக்கலாம் அப்படின்னு வந்தக்கா. ஓகே ஓகே. அழகுக்கு முக்கியம் கொடுக்குறீங்க, பாடிக்கு அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. அது என்ன மேட்டர்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா ஸ்கின்னு, இப்போ நீங்கள் விட்டமின் சி எடுக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? ஆக்சுவலாக எங்கள் தாத்தா என்ன பண்ணிட்டாருன்னா, வெள்ளாட்டுக்கறியாக சாப்பிட்றா வெள்ளையாயிடலாம் அப்படின்ட்டாரு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், வெள்ளாட்டுக்கறியாக வாங்கி சாப்பிட்டேன். உடம்பு தான் போச்சு, வெள்ளையாகல. ஆமாம், அதனால தான் அதை அப்படியே தவிர்த்துட்டு இப்படி வந்துடலாம். ஆமாம், ஸ்கின் கேர் எடுக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணிட்டேன்க்கா. இந்த ட்ரீட்மெண்ட்டில் வெள்ளையாயிடலக்கா? கண்டிப்பாக வெள்ளையாயிடும். ஆமாம், இனிமேல் வெள்ளாட்டுக்கறி சாப்பிட்டா வெள்ளையாகணும்னா யாராவது சொன்னாங்கன்னா கேட்காதீங்க. இந்த மாதிரி ஸ்கின் கேருக்கு வந்து ஃபேஷியல் எடுத்துக்கங்க. ஆமாம், அதுவும் நம்ம அக்கா கையில் எடுத்தீங்கன்னா சீக்கிரமாக வெள்ளையாயிடலாம். கண்டிப்பாக. சாக்கு வச்சிட்டாங்கக்கா. சரி, ஓகே, சூப்பர். ஸ்ப்ரே பண்ணுறேன். சீரம் வந்து ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படியே? ஓகே. என்ன சீரம்க்கா அது?
அவங்க கேட்க சொன்னாங்கக்கா. என்ன சீரம்க்கா இது? சிலதெல்லாம் எங்களோட சீக்ரெட். ஓ, அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஓ, நெஞ்சு சீரம்ல தான் ஏதோ மேட்டர்னு நினைக்கிறேன். போகும்போது சீரம் லைட்டா ஒரு அந்த வாட்டர் கேன் எடுத்து வைடா தம்பி. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கட்டாயம் நீங்க சோல்ட்ரிக்கு வாங்க. சோல்ட்ரிக்கு வந்தீங்கன்னா நீங்க உங்க ரிசல்ட்டை பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும் அது என்னன்னு. ஸ்பெஷல் சீரம். ஆமா, செம்பருத்தி தான். அவன் செம்பருத்தி தானக்கா? ஏன்னா அந்த மேடம் சொன்னாங்க அது வந்து ஷாம்புவா? ஆமா, அது செம்பருத்தி ஷாம்பு. ஓகே. ஃபேஸ்க்கு நான் யூஸ் பண்ற சீரம் சீக்ரெட் சீரம். ஆமா, சீக்ரெட்டான சீரம். ஸோ நல்லா இருக்கும் எங்ககிட்ட. அவள் தானக்கா மிஷின் ஒர்க் முடிஞ்சிச்சு. மிஷின் ஒர்க் முடிஞ்சு இனிமேல் இந்த இதில் தான் லேசர் பண்ணணும் உங்களுக்கு. இப்போ கார்பன் பீல் லேசர் பண்ண போகிறோம். லேசரா? ஓ, அந்த மூஞ்சில வந்து முகமுடி வைப்பாங்களே அது முகமுடி ஃபைனலாக வைப்போம். ஓகே. கருப்பா க்ரீம் அப்ளை பண்ணிட்டு ஷார்ட் கொடுப்போம் இல்லைங்களா? ஷார்ட் குடிப்பீங்களா? ஷார்ட் சுட போகிறோம். ஓ, சுட போறீங்களா? ஓ, கார்பன் லேசர் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க. ஆமாம், அதுக்காக க்ரீம் அப்ளை பண்ணுறேன். ஓ, என்ன க்ரீம் இது? இது கார்பன் க்ரீம். இது கார்பன் க்ரீம்னா கருப்பா? கருப்பா இருக்கும் இல்லைங்களா? கிட்டா இருக்கா? அது மாட்டலன்னா லேசர் உங்க கண்ணுல படும். பட்டுச்சுன்னா அழகை விட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? சூப்பர். அதனால உங்க கண்ணுக்கு பாதிப்பு இல்லாம கண்ணாடி போட்டிருக்கோம். ஓகே, இது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ். கண்டிப்பா. ஓகே, இப்போ என்ன பண்ண போறீங்க? நான் இப்போ லேசர் கொடுக்க போறேன் உங்களுக்கு. லேசர்? கார்பன் பீல் லேசர். ஓகே ஓகே. இதில் ஏதாவது ஷாக் ஏதாவது வருமாக்கா? ஷாக்லாம் வராது, நீங்களே ஃபீல் பண்ணுங்க கொடுக்கும் போது. அக்கா ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிடாதீங்கக்கா. அவ்வளோலாம் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஓகே. கரெக்டாக தான் சொல்லிக்கிறாங்க அக்கா. ஓ, வாயை மூடிக்குவா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசலாம். பேசலாமா? பேசலாம். ஓகே ஓகே. தீபாவளி வருது, இன்னும் நாள் இருக்குது. ஆனால் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா கன்னில் லோட் பண்ணி ஷூட் பண்ணி டெய்லி சுடுவோம். எங்களுக்கு டெய்லி தீபாவளி தான். டெய்லி தீபாவளி தான். ஆமாம். ஓகே. இது வந்து என்னென்னா நமக்கு மெலனின் அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த பிளாக்காக இருக்கும். ஸோ நம்ம லேசர் கொடுக்கும்போது மெலனினை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்த இடத்துலலாம் கொலாஜன் அதிகமாக பூஸ்ட் ஆகி அந்த பிளாக் பிக்மெண்டேஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த பிக்மெண்டேஷன்லாம் மறையும். இது அந்த முடியெல்லாம் பட்டு எதுவும் ஆகாதா? இல்லை, முடியெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஓ, எப்படி ஃபீல் பண்ணீங்க லேசரை பற்றி? நல்லா கண்ணை கட்டி காட்டில் விட்டுட்டு யாரோ ஒரு 4-5 பேர் வந்து சுடுற மாதிரியே இருந்ததுக்கா. டப்புன்னு சுட்டிங்கக்கா. ரிசல்ட் எப்படிக்கா இருக்கு? சார், லேசரோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு உடனே தெரியாது. ஓகே. ஸோ டே பை டே தான் உங்களுக்கு தெரியும். அடுத்த டே பை டே தான். ஆமாம். ஓ, உங்களுக்கு தெரியாத ரிசல்ட்டு தெரிஞ்சதா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு என்னக்கா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இச்சிங் இருக்கா? எரியுதா? எரிச்சல் இருக்கு? கண்ணில் மட்டும் எரியுது. கண்ணு மட்டும், ஸ்கின்ல இல்லை? ஸ்கின்ல கிடையாது. இது வந்து நான் மிஷினில் ஐசிங் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ லேசர் எடுத்தால் ஒரு சிலருக்கு அந்த இச்சிங் இருக்கும். அதனால வேண்டி இது ஐசிங் கொடுக்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓ, ஒயிட்னிங் க்ரீம் இது. ஒயிட்னிங் இது. ஸோ இதை அப்ளை பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ் கொடுக்க போகிறோம். ஓகே ஓகே, ஃபைன்க்கா. இப்போது இந்த மாதிரிலாம் பண்ணுறோம்ல, இதனால் ஏதாவது சைட் எஃபெக்ட் ஏதாவது இருக்குமா? ஹைட்ரா ஃபேஷியலால எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை. எந்த ஸ்கின்? இப்போ ஒரு சிலர் ஆயிலி ஸ்கின்னாக இருப்பாங்க, ஒரு சிலர் ட்ரை ஸ்கின்னாக இருப்பாங்க. ஸோ ஒரு சிலருக்கு இந்த சுருக்கம்லாம் இருக்கும். ஸோ அவங்களாம் இதை எடுத்துக்கலாமா? இது எல்லா டைப் ஸ்கின்காரும் எடுத்துக்கலாம். ஆமாம், ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் ரெகுலராக எடுக்கும் போது நல்லா ஸ்கின் ஹைட்ரேட்டாக இருக்கும். ஓகே. ஸோ ஆயில் ஸ்கின்காரும் எடுத்துக்கலாம். ஓகே. என்னோட ஸ்கின் என்ன? உங்களது வந்து நார்மலாக தான் இருக்கும். ஆயிலும் இல்லை, ட்ரையாக இல்லை, நல்லா தான் இருக்குது, நல்ல ஸ்கின்னாக தான் இருக்குது. ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது ஸ்கின் வந்து நல்லா ஹெங்காக இருக்கும். ஓகே. லேசர்னாலே எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. ஸோ ஒரு வேளை ஏதாவது அலர்ஜி அந்த மாதிரி இருந்தால் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு செட் ஆகிடும். ஓகே. ஸோ வீட்டில் போய் ஐசிங் கொடுக்கலாம். ஓகே. மற்றபடி வேற எதுவும் அதுக்குன்னு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓ, ஓகே ஓகே. ஒரு சிலருக்குலாம் மூஞ்சில் அப்படியே ஓட்டையாக ரொம்ப பெருசாக ஹோல்லாம் இருக்குமேக்கா, அவங்களாம் இதை எடுத்துக்கலாமா? அவங்க எல்லாமே எடுத்துக்கலாம். ஆனால் அதனால வந்து இந்த ஓப்பன் போஸ்ட் சரியாகாது. ஸோ மைக்ரோ நீட்லிங், பிஆர்பி இந்த மாதிரி எடுக்கும் போது அந்த ஹோல்ஸ்
எல்லாம் மறையும். மறையும். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஓ செம வேற லெவலு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளினிக்கில் இருக்குது. ஸோ வாங்க டேரெக்டாக விசிட் பண்ணி இந்த மாதிரி ஜாலியாக அழகாக படுத்துட்டு மசாஜ் பண்ண சொன்னால் ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணி நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்னிங் பண்ணி விட்ருவாங்க. ஸோ சூப்பர். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்னக்கா பண்ண போகிறோம்? அடுத்த ஸ்டெப் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணி எல்இடி மாஸ்க் வைக்க போகிறோம். ஓ ஆல்மோஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். முடியுது. ஆமாம், ஃபினிஷ் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணணும் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த 2 மினிட்ஸ் பண்ணுமா இது? 2 மினிட்ஸ். ஓகேக்கா. இது என்னதுக்கா ப்ளூ ஆயிடுச்சு? ஓ க்ரீன். க்ரீன் எல்இடி மாஸ்க் இது. ஓகே, நான் கணக்கு வந்துக்கலாமா? திறந்துக்கலாம். ஓகே. ப்ரீத் பண்ண முடியுதா உங்களுக்கு? ம் ஓகே. ஸோ 10 மினிட்ஸ் இருக்கட்டும். ஓ 10 மினிட்ஸ் ஆகுது. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஃபினிஷ் ஆயிடுச்சுல மேம்? ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக 7 மணிக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ நம்மளோட கிளினிக்கோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 o'clockலேருந்து 7 o'clock வரையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நமக்கு எப்பயும் போல் ஆஃபீஸ் லேட் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் மேடம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷராக்கி உட்கார வச்சுருக்கோம். இப்போ என்ன டைம் ஆகுது? பரவாயில்ல, 8 o'clock அனுப்பிச்சிட்டோம் மேடம். மேம் எதுவும் கோவம்லாம் இல்லை மேம்? ஒரு கோவமாக இல்லை, ரொம்ப சீக்கிரமாக அனுப்பிட்டீங்க. ரொம்ப சீக்கிரமாக அனுப்பிச்சிட்டோம். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் வரதா இருந்தால் தேடி வந்திருக்கிறீங்க. நாங்கள் பேட்டர் ஆப்காக நாங்கள் பண்ணி கொடுக்குறீங்க. பேட்டர் ஆப் அண்ட் நம்ம பேட்டர் ஆப் ஃபாலோவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வந்து 7:30-8 மணிக்கு வந்து டார்ச்சர் பண்ணாமல் 10 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வாங்க. ஒரு சிலராக வர முடியும். ஆமாம், சோல்ட்ரி வாங்க. ஒரு 7-7:30க்கு வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் பிஃபோராக இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா யாராவது ஸ்டாஃப் நமக்கு வெயிட் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரிசல்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5லேருந்து 6 ஸ்டெப் வந்து நம்ம கண்டினியூவாக பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி இருக்குன்றது ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஓ நீங்களா இங்கே கேட்பீங்களா? ஓ அந்த ஃபாலோஅப்பும் இருக்குது நம்மகிட்ட. ஆமாம். நெக்ஸ்ட் மந்த் நான் வரணும்னால நீங்கள் ரிமைண்ட் பண்ணிடுவோம். இந்த டேட் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக பண்ணிட்டு பண்ணுவீங்க. ஆமாம், ஒரு 10 டேஸில் நாங்கள் எல்லா கிளைண்ட்டையுமே நாங்கள் கால் பண்ணி கேட்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க குட்டாக இருந்தாலும் பேடாக இருந்தாலும் அவங்களோட ஃபீட்பேக் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம். ஓ ரிமைண்டர் காலும் பண்ணுவோம் நெக்ஸ்ட் சீன். ஓகே. இப்போ என்ன மேம் பண்ணீங்க? இப்போ வந்து நான் உங்களுக்கு சன்ஸ்க்ரீம் அப்ளை பண்ணுறேன். ஓ சன்ஸ்க்ரீமா? ஓகே. நம்மகிட்ட ப்ராடக்ட் இருக்கு நீங்க இல்லையா? ஸோ ப்ராடக்ட்டை காட்டவே இல்லையே. நான் உங்களுக்கு சன்ஸ்க்ரீன். ஹாய் சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார். நல்லா இருக்கேன் சார். கொஞ்சம் அங்கங்கெல்லாம் உடம்புலாம் வலிக்குது. சரி ஓகே, நம்ம சோல்ட்ரிக்கு வரலாம். ஸோ நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ கிளம்பி வந்துட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய ஆஃபர்ஸ் வேறு பண்ணிட்டு இருக்கோமா. ஸோ என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம பண்ணுறோம் சார்? சார் இங்கே வந்து ஒட்டுமொத்தமாக உடலோட ஆரோக்கியத்துக்கு மேம்படுத்துகிற வகையில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இயற்கை முறையிலான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறோம். ஓகே. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க டான்னா நம்ம அந்த இவரு சிவகார்த்திகேயன் நடிச்சார் அந்த படமா? ஆமா. இது வந்து உங்களுடைய எலும்பு மண்டலத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு இயற்கை முறையிலான சிகிச்சை முறை. ஓ ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா கைரோ. ஆமா, கைரோவும் வந்து எலும்பு மண்டலம் அதை சீரமைச்சு நரம்பு மண்டலத்தையும் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ முறை. ஓகே. அக்குபஞ்சர். ஆமா, அக்குபஞ்சர் அப்படிங்கிறது வந்து பஞ்சபூதங்களை அடிப்படையா வச்சு செயல்படக்கூடிய ஒரு மருத்துவ முறை. ஓ சூப்பர். அதுவும் பண்றோம். ஆமா, அதுவும் பண்றோம். ஓகே. அது வந்து உங்களுடைய உடம்புல குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து நீடியில பிரிக் பண்ணி உங்களுடைய உயிரோட்டத்தை ஒழுங்குபடுத்தி உடலின் ஆரோக்கியத்தை வந்து சீர்படுத்தக்கூடியது மருத்துவ முறை. ஓகே. அடுத்து அதுக்கப்புறம் வந்து கிளி அப்படிங்கிறது வந்து ஒரு அந்த கிளி இல்லையா? அந்த கிளி கிடையாது. ஓகே. இயற்கை வைத்திய முறை ஒண்ணு. ஓ இயற்கை வைத்திய முறையா? வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்த மூலிகைகளை வச்சு ஒத்தடமா கொடுப்பீங்க. ஆமா. ஓகே. ஒத்தடமா கொடுப்போம். என்ன பண்ணனாலும் உங்களுடைய வலிகள் இருந்தா குறையும், மன அமைதியை கொடுக்கும், பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஆமா, இதுவும் ஒட்டுமொத்த இயற்கை முறையில் அமைஞ்ச ஒரு வைத்திய முறை தான். வேற லெவல். அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன்ல வந்து ஒரு இயற்கை முறையில வைத்தியம் பண்ணோம்னா நம்ம வர வேண்டிய இடம் சோல்ட்ரி தான். சூப்பர். வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் கொடுத்தீங்கன்னா அப்படியே நம்ம ட்ரையும் பண்ணிடலாமாண்ணா? பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போறது
டான் 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 டான். சூப்பர்ண்ணா. ஸோ அதை ட்ரை பண்ணலாமா? நான் என்ன பண்ணணும்னா இப்போ மேலே ஏறி படுத்துறேன். மேலே ஏறி படுத்துடணும். வந்து உங்களுக்கு டான் அப்படிங்கிற தெரப்பி பண்ண போகிறோம். சூப்பர்ண்ணா. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய எலும்பு மண்டலத்தை ஒழுங்குபடுத்தி உங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை வந்து இது மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். ஓகே. இப்போ பெல்விக் அண்ட் ஃபீமோர் ஜாயிண்ட் வந்து இப்போ நாங்கள் கரெக்ட் பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த காலை மடக்குங்க. மடக்கிட்டேன். நான் சொல்லும்போது காலை நீட்டணும். என்ன? ஓகேண்ணா. நீட்டுங்க, காலை நீட்டுங்க. ஸ்ட்ரெச் பண்ணு. அப்படி இல்லை, ஸ்லோவா. ஸ்லோவா. ஓகே ஓகே. இருங்க. காலை நீட்டுங்க, மடக்குங்க. இதே லெவலில் வந்து இப்படியே போகும். ஓகேண்ணா. அப்படியே வந்துடும்ண்ணா. ஓகே. அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் பண்ண, கால் நீட்டுங்க. அவ்வளோதான். ஓகே. மடக்குங்க. ஒரு 7 முறை பண்ணுங்க. ம் ம் அடுத்து வந்து உங்களுடைய நீ ஜாயிண்ட்டை வந்து பழையன் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ காலை மேலே தூக்கிக்கோங்க. இப்படி ஃப்ரீயாக விடுங்க. நீங்கள் காலை ஃப்ரீயாக விடுங்க. நீங்கள் இதை பண்ண வேண்டாம். ரிலாக்ஸ். நீ ஜாயிண்ட் முடிஞ்சது. அடுத்து வந்து ஆங்கிள் ஜாயிண்ட். ஆமாம். ஸோ இது எதுக்கு சார் பண்ணுறவங்க? இது எல்லாமே பெயினுக்கா? ஆமாம். இது வந்து அதான் உங்களுடைய எலும்பு மண்டலத்தை சீரமைக்கிறதுனால உங்களுடைய ஒட்டுமொத்த உள்ளுறுப்புகளும் சீரமைக்கப்படும். இப்போ குறிப்பாக என்ன அப்படின்னாக்க, நம்ம நரம்பு மண்டலம் வந்து மூளையின் தொடர்ச்சியா தண்டுவடத்துல வந்து தண்டுவடத்திலிருந்து இன்டர்னல் ஆர்கனோட கனெக்ட் ஆகுது. ஓகே ஓகே. அப்போ அந்த தண்டுவடத்துல ஏதோ பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாக்க மூளைக்கும் உறுப்புகளுக்குமான சிக்னல் கட் ஆகும். ஓகே ஓகே. அப்போ அந்த உள் உறுப்புகளுடைய ஃபங்க்ஷன் வந்து குறைபாடு ஏற்படும். சரி சரி. அப்போ அந்த ஸ்பைனல்ல கரெக்ட் பண்றதுனால இந்த உள்ளுறுப்போட இயக்கம் சீராக்கப்படும். அதனால உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் வந்து சரி செய்யப்படும். ஆமா, அதன் அடிப்படையில் தான் டான் தெரப்பி வந்து செயல்படுறது. ஓகே ஓகே. வந்து நம்ம அப்பர் பாடி முடிச்சிட்டோம். அப்பர் பாடிக்கு நம்ம டான் கொடுக்க போறோம். ஓகே. ஷோல்டர் கரெக்ஷன் பண்ண போறோம். ஷோல்டர் கரெக்ஷன் பண்ண போறோம். ஆமா. இந்த காருக்குலாம் வீல் அலைன்மெண்ட் பண்ற மாதிரி. ஆமா. நம்மளோட எலும்பெல்லாம் அலைன்மெண்ட் வந்து ஒழுங்குபடுத்துறோம். ஓகே. நார்மலா இருங்க. ஃப்ரீயா விடுங்க. கையை ரிலாக்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க பண்ணோம்னா இதுவும் வந்து எலும்பு மண்டலத்தை வந்து சீர்படுத்தக்கூடிய ஒரு இயற்கை மருத்துவ முறை தான். இயற்கை மருத்துவ முறை. ஆமா. இந்த நம்ம இங்க நடக்கிற மருத்துவ முறைகள் எல்லாமே எக்ஸ்டர்னலா இன்டர்னலா எதுவும் மெடிசனோ எதுவும் கொடுக்கறது கிடையாது. இன்டர்னலா உங்களுக்குள்ள இருக்கிற எனர்ஜியை ஸ்டிமுலேட் பண்ணி அது மூலயமா உடம்பு வந்து குணப்படுத்துறதுக்கான வைத்திய முறைகள் தான் இது எல்லாம். ஓகே ஓகே. வா. ஓகே. படுத்துருங்க. நேராக உட்காந்துக்கோங்க. படுத்துருங்க. அப்பா. உங்களுக்கு என்னன்னா மசில் ஸ்டிஃப்னஸ் வந்து நிறைய இருக்கு. ஓகே. இந்த மசில் ஸ்டிஃப்னஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த கிளிய ஒத்தடம் கொடுத்து அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது பண்ணதான் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே ஓகே. கை எப்படி ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே. ஃப்ரீயாக விடுங்க. ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். பிடிங்க. ஓகே. நீங்கள் எப்படி வச்சுருங்க. ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். ஓகே. அப்பா அப்பா. ரிலாக்ஸ். சூப்பர்ண்ணா. ரிலாக்ஸ். குமிழட்டாக இருக்க கேஸ் வந்து வெளியேறது தான் அந்த சத்தம் வர்றது. ஓகே ஓகே ஓகே. எந்திரிக்கும் போது டைரக்டா எந்திரிக்க கூடாது. ஓகே. ஒரு பக்கமா கொஞ்சம் திரும்பி கையை ஓனி சப்போர்ட் பண்ணி எந்திரிக்கணும். ஏன்னா அப்போ பேக் பெயின் உள்ளவங்களுக்கு நேராக எந்திரிக்கும் போது ஸ்பைனல் கார்டு வந்து லோட் ஆகும். ஓகே ஓகே. ஸ்ட்ரெயின் ஆகும். 5 கிலோ உடம்புல இருந்து இறங்கின மாதிரி இருக்கும். ஃப்ரீயா இருக்கும். அப்படி குப்புறப்படுத்தணும். ஓகே. மூச்சு இழுத்து விடுங்க. இப்போ அப்படியே படுத்துருங்க. சரி, நீங்கள் எப்படியே வந்துருங்க.
டைட் பண்ணாதீங்க. ஓகே, ரிலாக்ஸ். எந்திரிங்க சார். கை இப்படி ஹோல்ட் பண்ணுங்க. இப்போ இங்கே கொஞ்சம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது, அதனால உங்களுக்கு ஓகே ரிலாக்ஸ். ஆஃப் பண்ணுங்க. இந்த வாக் எதுக்காக அப்படின்னாக்க நம்ம அலைன்மெண்ட் பண்ணியிருக்கோம். அலைன்மெண்ட் பண்ணியிருக்கும் போது கொஞ்சம் வாக் பண்ணாக்க அங்கே அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து கொஞ்சம் ரெகுலேட் ஆகும். அதுக்காக கொஞ்சம் வாக் பண்ண சொல்லி ஜஸ்ட் ஒரு வாக்கு தான். இப்போது உங்களுக்கு கயிறு முடிச்சிருக்கிறோம். அடுத்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம அக்குபஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து அக்குபஞ்சர் நீடில் சார். இது ஆமாம், அக்குபஞ்சர் நீடில் இது. ஓகே இதுதான். ஆமாம் ஓகேண்ணா. ஸ்டெரைல் நீடில் தான் அது. இது வந்து ஆமாம், ஒன் டைம் யூஸ் பண்ணுறது தான் ஒருத்தருக்கு. இப்போ தான் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணேன் பார்த்தீங்கன்னா. ஓகே. எத்தனை நீடில்னா இருக்கும் அதில்? இதில் வந்து 10 நீடில். ஒரு ஸ்ட்ரிப்பில் வந்து 10 நீடில் இருக்கும். 10 நீடில் இருக்கும். மூச்சு இழுங்க, ரிலாக்ஸ். உங்களுக்கு பெயின் இருக்கா சாருங்க? ப்ரெஸ் பண்ணும்போது பெயின் இருக்கா? ஆமாண்ணா. இங்கே இருக்குதா? மூச்சு இழுங்க. பெருசாக பெயின்லாம் எதுவும் இருக்காது. ஓகே. நீடில் அங்கே ப்ரெஸ் பண்ணுறதே உங்களுக்கு தெரியாது. இது மூலிமா என்னென்ன இந்த ட்ரீட்மெண்ட் மூலிமா? ஆமாம், இது வந்து குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் இதெல்லாம் உள்ளுறுப்புகளோட தொடர்புடைய சக்தி ஓட்ட பாதையினுடைய சில பாயிண்ட். இதுல நம்ம நீடில் பண்றதுனால உங்களுடைய உடம்புல வந்து உடல் முழுவதும் உயிரோட்டம் வந்து சீரமைக்கப்படும். குறிப்பிட்ட இடத்துல உங்களுக்கு வலி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்க இந்த ஸ்டிமுலேட்டர் மூலம் அந்த குறிப்பிட்ட பாயிண்டை வந்து நம்ம தூண்டுறதுனால அந்த பகுதிக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும். ரத்த ஓட்டம் அதிகமாகிறது மூலியமா அந்த இடத்துல உள்ள வலி குறையும். ஓகே, இதுதான் அக்குபஞ்சர். ஆமா, நீடில் பண்ணது அக்குபஞ்சர். இப்போ அந்த குறிப்பிட்ட பாயிண்ட் வந்து இப்போ உங்களுக்கு பெயின் இங்கே இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம இதை தூண்டுறது மூலியமா அந்த பெயின் வந்து குறையும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு ஸ்டிமுலேஷன் கொடுக்குறோம் பாருங்க. ஒரு தெரியுது, ஏதோ ஒரு மாதிரி எடுத்து பாஸ் ஆகுது மாதிரி. ஆனால் வந்து இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, டான் பண்ணோம், அண்ட் வந்து கைரோ பண்ணோம், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் பண்ணோம். இது எல்லாமே தனித்தனியான ட்ரீட்மெண்ட் கரெக்டா? ஆமாம், தனித்தனியான ட்ரீட்மெண்ட்ஸ். ஓகே, இது மாக்ஸா அப்படின்னு சொல்கிறது. இந்த பாயிண்ட் வந்து UB25 அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விரலை வந்து இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இதை சுற்றி இப்படி காட்டணும். இங்கே உள்ள மருத்துவ முறைகள் எல்லாமே இயற்கை மருத்துவ முறை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த பக்க விளைவுகளோ இல்லை வேற உடல் உபாதைகளோ உங்களுக்கு ஏற்படாது. இப்போ பண்ண போகிறது வந்து அக்கு மசாஜ் அப்படின்னு சொல்லுவோம். செம்மையா ரிலீஃப் ஆகுதுண்ணா. கண்ணாடி கிளாஸ்லாம் எடுத்து வந்து வச்சிருக்கீங்களாண்ணா? ஆமாம். ஓ வா, ஓய்யோ. வந்து ஒரு பாரம்பரிய வைத்திய முறை. குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து வாயு தேக்கம் ஏதாவது இருந்ததுன்னா அதை செக் பண்ணி எடுத்துரும். ஆனால் இதுக்கு என்னென்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? இதுக்கு வந்து நம்ம நிறைய நேச்சுரோபதிக்கு கீழே இந்த மருத்துவ முறைகள் எல்லாமே வரும். நேச்சுரோபதி அது? இயற்கை மருத்துவ முறை கீழே இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே வரும். ஓகே. இந்த தடம் வந்து உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்ல நார்மல் ஆகிடும். ஓகே. அது வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ண போகிறோம், பாத அழுத்த சிகிச்சை பண்ண போகிறோம். இது எப்படின்னாக்க உள்ளுறுப்புகளுடைய கரஸ்பாண்டன்ஸ் ஏரியா வந்து சில குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்குது. ஓகே. அந்த இடங்கள்ல நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கறது மூலியமா அந்த குறிப்பிட்ட ஆர்கானுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி அதோட ஃபங்க்ஷன் வந்து அதிகமாகும். ஸோ ஓகே கைஸ், ஸோ வந்த சோல் ட்ரீல வந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 10 மணி ஆகிடுச்சு. 6:30 மணி இருக்கும். எனக்கு போகவே மனசே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக கேர் எடுத்து இவ்வளோ நேரம் இருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹைட்ரோ ஃபேஷியல் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டான் தெரப்பி அண்ட் தெரப்பி அக்குபஞ்சர் தெரப்பின்னு சொல்லிட்டு நிறைய தெரப்பிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருந்தாங்க டாக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 o'clock மேலே ஆகுது.
இப்போ வரையுமே எனக்கு வீட்டுக்கு போகணுன்னே தெரில. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ஃப்ரீ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃப்ரீ. செம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப நமக்கு ப்ராப்ளம் இருக்கும், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோடு இருப்போம். ஆனால் இங்கே வந்தால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிடும். செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு சோல் ட்ரீ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலம்பாக்கம் சுண்ணாம்புக்குளத்தூர் ரோட்டில் தான் இருக்குது. கரெக்டான காண்டாக்ட் நம்பர், அவங்களோட லொக்கேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செம்ம சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்காங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மார்ட்டின் பேட்ராப்ல இருந்து. பாய்.